தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் சேர்க்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் சேர்க்க முடியாது, சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை 2024 ஜோசப் விஜய் ஆரம்பித்தார். 2 ஆண்டுகள் கழித்து சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டது. தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் முன்வரவில்லை. ஆனால் தேர்தலுக்கு பிறகு மாயஜாலம் நிகழ்த்தி ஜோசப் விஜய் ஆட்சியை பிடித்தார். தற்பொழுது பல கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்துள்ளன. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் சேர்க்க முடியாது என்று ஒரு தலைவர் அறிவித்துள்ளார். ஆம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்க்க முடியாது என்று அறிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமர தாங்கள்தான் உறுதுணையாக இருந்தோம் என்று தெரிவித்துள்ளார். தங்களால் தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடிந்தது என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்க்க முடியாது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணியில் எப்படி சேர்க்க முடியும்? ஒரு எம்பி கூட இல்லாத கட்சியை இந்தியா கூட்டணியில் சேர்க்க முடியாது என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இணைய வேண்டும் என்று சொன்னால் எம்பி இருக்க வேண்டும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. இது விஜய்க்கு நன்றாகவே தெரியும் என்று கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் இனி பாராளுமன்ற தேர்தலை ஒரு முறை கூட சந்திக்கவில்லை. இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து தான் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அப்பொழுதுதான் மக்களவைக்கு உறுப்பினர் அனுப்ப முடியும். ராஜ்யசபா தேர்தல் வரும்பொழுது ஒரு 3 உறுப்பினர்களை அனுப்ப முடியும். 3 பேர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராஜ்யசபா எம்பியாக முடியும். தற்பொழுது தேர்தல் முடிந்தவுடன் CV சண்முகம் ராஜினாமா செய்த அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருவர் எம்பி ஆகியிருக்கலாம். அந்த எம்பி பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் விட்டுக் கொடுத்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை அசிங்கப்படுத்தும் விதமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணியில் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை சேர்க்க முடியும் என்று உதாசீனப்படுத்தி பேசியுள்ளார் மாணிக்கம் தாக்கூர். ஆனால் ஜோசப் விஜயோ இந்தியா கூட்டணியில் சேர ஆர்வம் காட்டவில்லை. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அவரே பிரதமர் வேட்பாளராக நிற்க திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை இந்தியா கூட்டணியில் சேர்க்க முடியாது என்று மாணிக்கம் தாக்கூர் கூறியிருப்பது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது.